இல்ல, இல்ல. அதுதான். அது என்னன்னா, அவங்க டீச் பண்றதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க, அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. அது ஒரு காலத்தில அப்படி இருந்துச்சு. எதெல்லாம் அவங்க சொல்றாங்களோ, ஸ்டூடண்ட்ஸுக்கு சொல்றாங்களோ, அப்படி வாழ்ந்துட்டு தான் அந்த கருத்த சொல்லுவாங்க. அது பழங்கால ஆசிரியர் குருகுலம் அந்த மாரி வரக்கூடிய வழிமுறை. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அது ஒரு ப்ரொஃபஷன் அவ்வளோதான். அவங்க வந்து என்ன போர்ஷன் எடுக்கணுமோ, அத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போவாங்க. அதே கருத்த இவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பொதுவா இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் வந்து இதுதான். அவங்க என்ன டீச் பண்றாங்களோ, அதுபடி தான் அவங்களும் வாழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான புரிதல். வேல்யூபிளான லெசனும்போது அ ஸ்டூடண்ட் கிட்ட இருந்து இல்ல, கலீக்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா, புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓ சோ ஃபார் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில வந்து மத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துறக்கூடாது. அவங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா எல்லாத்தையும் நம்மால முடிஞ்சதெல்லாம் செய்யணும். இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டியா இருந்தது. இப்போ வர வர என்ன தோணுதுனாக்கா, நெறைய பேர கலீக்ஸ்லாம் அப்செட் பண்ணும்போது, அவங்க வந்து எல்லாருமே முதல்ல அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குடுக்குறாங்க. தன்னுடைய கம்ஃபர்ட்டு, தன்னுடைய விஷயங்கள் சரியா நடக்கணும். எல்லாமே நமக்கு அ வசதியா இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்துக்கிறாங்க. அத பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு, அப்புறம் தான் வந்து மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து கலீக்ஸோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இவுங்க நல்லா இருந்தா, இவுங்கள முதல்ல நல்லா வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு செய்ய போறாங்க. இது நான் ரொம்ப நாள் அப்சர்வ் பண்ணி கலீக்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் இது. ஆ இதில பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு புத்தகம் ஓஷோனுடைய புக்கு. அது என்ன புக்குன்னா, "ஜோர்பா தி புத்தா" அப்படிங்கிற புக்கு. அது வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னுடைய பார்வை, வாழ்க்கை பத்திய பார்வைய மாத்துன ஒரு புக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மெட்டீரியலிசம். ஆன்மீகம், அதே சமயத்தில இந்த பொருளாதார வாழ்க்கை. இது 2த்தையும் வந்து பிரிச்சு வைக்காம, ஒரே மனுஷனே இது 2த்துலயும் 2 எக்ஸ்ட்ரீம்லயும் மிக்ஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு ஒரு மனுஷன் தான் வந்து எதிர்காலத்துக்கு சூட்டபிளா இருப்பான், பொருத்தமா இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த புக்கினுடைய கான்செப்ட். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்மீகம், துறவு அப்படின்னு போயிட்டு எதையும் அனுபவிக்காம, ஒரு மாதிரி என்ன சொல்றது, தனிப்பட்ட தனிமையில வாழக்கூடிய, துறவு நிலையில வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்தியாவுல வந்து ரொம்ப பெருமையா பேசப்பட்ட விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் என்ஜாய்மெண்ட் தான். ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும், என்னென்ன இன்பம்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் உள்ள மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா எதிர்கால மனுஷன் வந்து இது 2த்தையும் கலந்தவனா, அப்படி இருந்தாலும் இருக்கணும், இப்படி இருந்தாலும் இருக்கணும். இன்னைக்கு வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு நல்லா சாப்பிடுவேன், டான்ஸ் பண்ணுவேன், ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாளைக்கு எனக்கு எதுவுமே ஒண்ணும் இல்ல. வந்து மரத்தடியில படுத்து தூங்கணும்னாலும், அதே ஆளு மரத்தடியில படுத்துட்டு எந்தவித வருத்தமும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த சூழல், அதுதான் வந்து தி ஜோர்பா தி புத்தா அப்படிங்கிற விஷயம். அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். புதுமையான விஷயம். அதுவரைக்கும் நானு கோ த்ரூ பண்ணாத விஷயம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பத்த கான்செப்ட் வைஸ் திருப்பத்தை ஏற்படுத்தின புக் வந்து ஜோர்பா தி புத்தா பை ஓஷோ. அப்புறம் மூவிஸ். ஒரே ஒரு மூவி. மூவின்னு பார்த்தா, ஷங்கரோட இந்தியன். இந்தியன் அந்த கமல்ஹாசன் நடிச்ச படம் எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ லஞ்சத்துக்கு எதிரான ஒரு 70 வயசு சுதந்திர போராட்ட வீரர்னுடைய ஆக்ஷன்ஸ். அவர் என்ன எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்குறவங்க, அவங்களால ஏற்பட்ட பாதிப்புகள்னால தூண்டப்பட்டு, எப்படியெல்லாம் அவங்கள பழிவாங்குறாரு அப்படிங்கிற அந்த கதை, அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். கமர்ஷியலா போயிட்டு இருந்தாலுமே கூட, அந்த கருத்த வந்து என்ன சொல்றது, ஒரு பிரச்சாரமா சொல்லாம, கதைப்போக்குல அதே சமயத்தில ரசிக்கிறபடி சொன்ன ஒரு படம் வந்து இந்தியன். அதில நெறைய விஷயங்கள்ல வந்து, இந்த லஞ்சங்கிற விஷயம் வந்து அவங்களுடைய ஆதாயமா மட்டும் பார்க்காம, லஞ்சம் வாங்கிட்டு பதவிக்கு வர ஒரு ஆளு, பொதுமக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கெல்லாம் என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துற மாரி அவங்களோட நடவடிக்கை இருக்கும். அப்படிங்கிற அந்த முக்கியமான கருத்து அந்த படத்து ஃபுல்லா ஓடிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அத சீன் பை சீன் நல்லாவே பண்ணியிருப்பாங்க.